வணக்கம் நிகிதா. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏ அதாவது முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் ஜனவரி 23 நடைபெற உள்ளது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அதாவது மதுராந்தகம் ஜிஎஸ்டி சாலையில் ஒட்டியுள்ள அமைந்துள்ள சுமார் 22 ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தில் மேடை அமைக்கும் பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர். முதலில் மதுரையில் நடத்த திட்டமிட்டிருந்த இந்த பொதுக்கூட்டம் பின்னர் நிர்வாக மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை அருகில் உள்ள மதுராந்தகத்துக்கு மாற்றப்பட்டது. இதற்காக கடந்த புதன்கிழமை அன்று பூமி பூஜை செய்யப்பட்டு தற்போது மேடை அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிரதமரின் வருகையொட்டி 3 ஹெலிபேடுகள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டு வருகின்றன. 2026 தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்து பலத்தை நிரூபிக்கும் வகையில் இந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு வலுவான தொடக்கமாக அமையும். அதே போல பிரதமர் மோடியின் வருகையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த எழுச்சி மாநாடு வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகளிடையே தினமும் ஒற்றுமையை அரசியல் மாற்றத்திற்கான முனைப்பை பறைசாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. முக்கியமான நிகிதா, அதாவது பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக பாஜக நிர்வாகிகள் வினோத் பன்னீர்செல்வம் வைத்துள்ள பேனரில் இபிஎஸ் பாஜக தலைவர்கள் அன்புமணி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட புகைப்படங்களுடன் டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் உள்ளிட்டோர் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது. அதே போல ஓபிஎஸ் படமும் புறக்கணித்துள்ளது. கூட்டணி குறித்து முழுமையான ஒரு தகவல் வெளிவராத நிலையில் தற்போது டிடிவி தினகரன் படம் பதிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பையும் அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.